ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம சுவையான ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோங்க. தக்காளி விலை மலிவாக கிடைக்கிற சமயத்தில் இது போல் ஒரு ஸ்டைலில் தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 6 மாதம் இல்லைங்க, 1 வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சுவையான இந்த தக்காளி ஊறுகாவை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு எதுக்கெல்லாம் தோணுதோ, எதுக்கெல்லாம் பிடிக்குதோ அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி செஞ்சு வச்சுக்கிட்டிங்களா இது ஒரு ஆபத் பாந்தவன்னே நம்ம சொல்லலாங்க. அவசரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தக்காளி ஊறுகாய். தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் போக தொடச்சிட்டு நாளாக கட் பண்ணி இந்த இடத்துல அந்த காம்பு பகுதி இருக்கும் பாருங்கள், அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். ஏன் இந்த காம்பு பகுதியை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நிறைய கிருமிகள்லாம் இருக்கும். அதனால் இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுள்ள தக்காளி எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கைப்பிடி அளவு உப்பு தேவைப்படும். சில சமயம் உப்போட உரப்பு தன்மை அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா தீயை குறைச்சி வச்சு ஸ்டவ்வில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி அப்படியே இருக்கட்டும். மேலே இருக்க அந்த மேல் தோல் நமக்கு உறிஞ்சி வரணும். தக்காளியில் ஈரப்பசை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் ஈரப்பசை குறைவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி அப்படியே லோ ஃப்ளேமில் வைங்க. ஃப்ளேமை அதிகப்படுத்திடாதீங்க. இப்போ பாருங்கள், தக்காளியோட மேல் தோல் நல்லாவே சுருங்கி வந்திருக்கு. நிறைய பேர் தக்காளியை முழுசாக அப்படியே வேக போடுவாங்க. அப்படி வேக போடாதீங்க. ஏன்னா தக்காளிக்கு உள்ளர பூச்சி பூலாம் இருக்கும். அதனால் 2ஆவோ இல்லை 4ஆவோ கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் இருக்க அந்த பகுதியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வேக விடுங்க. இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இப்படி எடுத்திங்கன்னா மேல் தோல் எல்லாம் வந்துடும். இது போல் நீங்கள் தோலை எடுத்துடுங்க. சிலர் இது போல் வேக வச்சுட்டு உரலில் ஆட்டியோ இல்லை மிக்சியில் அரைச்சோ கூட செய்வாங்க. நீங்கள் உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கோங்க. ஆனால் இது போல் ஒரு மெத்தடில் செய்யும் பொழுது இந்த தக்காளி ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மேல் தோல் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். நீங்கள் வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் நல்லா அடி கனமான பாத்திரமாக இருக்கட்டும்ங்க. இப்போ திரும்பவும் தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். ஏன்னா தக்காளி ஏற்கனவே பாதி அளவு தான் வெந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முழுசாக வெந்து நமக்கு குழையணும். அந்த அளவுக்கு தக்காளியை வேக வச்சுக்கணும். இல்லை நீங்கள் அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ண போகிறீங்கன்னா கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசிச்சு விட்டு பாருங்கள். இந்த ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புளிப்பாக இருக்க நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா தக்காளி ஊறுகாய் நல்லா சுவையாக இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம புளிப்புக்காக புளியும் சேர்க்க போகிறோம். அப்படி புளி சேர்க்கிற பொழுது நல்ல புளிப்பான தக்காளியாக இருந்ததுன்னா புளிப்பு நமக்கு நல்ல தூக்கி கொடுக்கும். அதனால புளியோட அளவு குறைவாக நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுள்ள தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு 1 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் அளவுள்ள புளி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா புளியோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை புளி சேர்க்கவே நீங்கள் விருப்பப்படலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் புளி சேர்த்து செய்யும் பொழுது தான் இந்த தக்காளி ஊறுகாய் இந்த மெத்தடில் நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக குழைவாக தக்காளி வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதில் புளி சேர்க்க போகிறேன். புளி நான் நல்லா ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். மண்ணெலாம் இல்லாத புளியாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு. அதனால் புளி பார்த்திங்கன்னா நல்ல தரமான புளியாக கரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது புளிப்பான தக்காளி அப்படிங்கிறதுனால 50 கிராம் அளவுள்ள புளியை கெட்டியாக கரைச்சி அந்த புளி தண்ணியை நான் இதில் சேர்த்துருக்கேன். அதே போல் புது புளி சேர்க்காதீங்க. கொஞ்சம் பழகின ஒரு 6 மாதம் பழைய புளியோ இல்லை 1 மாதம் பழைய புளியோ அந்த மாதிரி கொஞ்சமாச்சு புளி பழகி இருக்கட்டும், பழைய புளியாக இருக்கட்டும். புது புளி சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவை நல்லா இருக்காது. மினிமம் 1 மாதமாவது அந்த புளி பழசாக இருக்கணுங்க. மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருங்க விட்டிங்கன்னா இது போல் நமக்கு கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. நான் ஆறின பிறகு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு வெதுவெதுப்பான சூடு வரணும். நல்ல சூட்லேயே நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. அதனால ஓரளவு ஆறட்டும். ஆறின பிறகு மிளகாய்த்தூள் சேருங்க.
இல்லை சுத்தமாக ஆறிடுச்சுன்னா கூட கவலை கிடையாது. ஆனால் சூட்டில் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி அதை இதில் சேர்க்குறேன். நம்ம எடுத்திருக்க தக்காளியோட அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுள்ள மிளகாய்த்தூள் தேவைப்படும். புளிப்பு குறைவாக இருந்ததுன்னா 50 கிராம் அளவே சரியாக இருக்கும். அதனால நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவு ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்லையே போட்டுறாதீங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு அதனோட உப்பு புளிப்பு அது கூட சேர்ற இந்த காரம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிளகாய்த்தூளை கூடுதலாக சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கடுகு வெந்தய பொடி, கடுகு 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்து அந்த பொடியை இதில் நான் சேர்த்துருக்கேன். இதை ஊறுகாய் பொடின்னு சொல்லுவாங்க. ஊறுகாய்க்கு இந்த பொடியை கண்டிப்பாக சேர்த்து செய்யும் பொழுது நல்ல கமகமான வாசனையில் நல்லா சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஊற விட்டுடலாம். ஊறட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறின பிறகு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதனால் 2-3 முறை கலந்து விட்டு ஊற விட்டுடுங்க. காலையில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஈவினிங்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். இது கூடயே நம்ம வேலை செய்ய போகிறது கிடையாது. ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம அடுத்த வேலை செய்ய போகிறோம். கலந்து விட்டாச்சு. இப்போ தாளிக்கிற பேனு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். 100 ml அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயோட அளவு கூட குறைய தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா சூடாக இருக்கும் பொழுது இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம அதில் சேர்க்கணும். சேர்க்கும் போது எண்ணெயோட சூடு கொஞ்சம் குறையட்டும். ரொம்ப சூட்டோடு சேர்த்துட்டிங்கனாலுமே கூட அந்த மிளகாய்த்தூள் கருகி போயிடும். தாளிப்பில் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஆறின பிறகு, அதாவது கடுகு பொரிஞ்ச பிறகு எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் ஆறும். அந்த சமயத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் தாளிச்சிடலாம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த எண்ணெயை எடுத்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சூடு இருக்குது, ஆனால் ஓவர் சூடு கிடையாது. இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். எண்ணெயோடு சேர்த்து நல்லாவே கலந்து விடுங்க. சில சமயம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக கூட தேவைப்படும். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்க போகிறீங்கன்னா ஊறுகாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு மேலே வரைக்கும் எண்ணெய் மிதக்கணும். இல்லை நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா எண்ணெய் ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக நமக்கு அதோடு சேர்ந்து கலந்து வர அளவு இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனு ஈரம் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஊறுகாய் 6 மாதம் வரைக்கும் கூட ஒரு நல்ல சுவையாக இருக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஊறட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை இன்றைக்கி நைட்டு கலந்து வச்சுட்டு நாளைக்கு காலையிலையோ திரும்ப ஒரு முறை கலந்து விடுங்க. இதே போல் ஒரு 3 முறை கலந்து விட்டிங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் ஒரு நாள் கழித்த பிறகு ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இது போல் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு திரும்பவும் கலந்து விட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன டப்பாவில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா தக்காளி ஊறுகாய் கெட்டு போகாமல் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாவை சாதத்தோடு சேர்த்து கலந்து தக்காளி சாதமாக கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு சொல்லவே வேணாங்க. பருப்பு சாதத்துக்கு இந்த தக்காளி ஊறுகாவை தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றீங்கன்னா ஒரு அப்பளம் இருந்ததுன்னா போதுங்க, தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அமிர்தமாக இருக்கும். எதுவுமே இல்லை, இன்றைக்கி என்னால் சமைக்கவே முடியாது, ஊறுகாய் மட்டும் தான் இருக்குன்னா கூட சாதம் வடிச்சிட்டு இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.